மாதா செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், காதா, சல்லி, மரிய ஜாஸ்மின், மரிய ஜென்சி நன்றியாகவும் தொழில் வளர்ச்சிக்காகவும் நற்படிப்புக்காகவும், ஸ்ரீபன் ஜான்சி தீபா நன்றியாகவும் தொழில் வளர்ச்சிக்காகவும், ராஜா, நந்தினி, ஜெனித் நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், அல்போன்ஸ் ஃப்ளோரா குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், சீரோன்மணி, எஸ்தர் பிரேமா, ரெக்ஸ், ஸ்ரீபத்லியோ குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் நற்படிப்பிற்காகவும் நன்றியாகவும், லில்லி புஷ்பம் மாதா செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், மரிய செல்வம் இம்மானுவேல் மாதாவுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், சூசைநாதன், ஜூலியட் மேரி, வில்சன், ஜெத்ரூத், மரியசானி நன்றியாகவும் நினைத்த காரியங்கள் நிறைவேறவும், ரெஜினா மேரி குடும்பத்திற்கு மாதா செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், பெர்னோர் ராஜ், லிஷா சாலினி மாதா செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், மேலும் இத்திருப்பலியில் பங்கெடுத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் இறைவன் எல்லா விதமான அருளாசிரியும் நிறைவாக பொழிந்து உங்களுடைய விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உங்களை வழிநடத்தும்படியாக இத்திருப்பலி பக்தியோடு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இறை மக்களே வருக, இறைவனை பங்கு பெறுக. இறைவனி நாளிதுவே, நாளிதுவே. இறை மக்களே வருக, இறைவனில் பங்கு பெறுக. ஓடுங்கள் இறை குலமே, ஒன்று சேருங்கள் இறை இல்லமே. தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும், கடவுளின் அன்பும், தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, நமது பங்கிலேயே இதுவரை பல இடங்களில் அன்னையினுடைய பெருமையை போற்றி அவர் நமக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றி கூறி, இன்னும் கூட நம் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் அவரிடம் வேண்டி வருகிறோம். இந்த ஒரு சின்ன பகுதியிலே அன்னைக்கு நாம் இவ்வளவு சிறப்புகளை செய்கின்றோம் என்றால், உலகெல்லாம் அன்னையின் பிள்ளைகளாகிய அனைவருமே அவருக்கு வணக்கத்தையும் மரியாதையையும் செய்த நன்மைகளுக்கு நன்றியும் இனி விரும்பி வேண்டுகிற எண்ணங்களுக்காக அவரிடத்தில் விண்ணப்பங்களை நாம் வைத்திருக்கிறோம். தாயின் சிறந்த கோயில் இல்லை என பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதைத்தான் கிறிஸ்து இயேசு தனது அன்னைக்கு செய்திருக்கிறார். பிறப்பு முதல் இறுதி நாள் வரை அவரை போற்றி உயர்த்தி மகிமைப்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் விண்ணுக்கும் மண்ணுக்கும் அரசியாக மோட்சத்தில் இருக்கிற எல்லோருக்குமே மூவொரு கடவுளும் இன்க்ளூசிவ் அவர்கள் எல்லோருக்குமே அரசியாக இருக்கிற மேலான அருளை இறைவன் இந்த தாய்க்கு தந்திருக்கிறார். தாயினுடைய துணையை தேடி வந்திருக்கிற நாம் அனைவரும் அன்னை வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கும் முதலாக நன்றி கூறுவோம். அடிப்படையாக அன்னையினுடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும். மாதாவை ஏதோ ஒரு காட்சி பொருளாக புதுமைகள் செய்கின்ற தாயாக மட்டும் பார்த்து நமக்கு வேண்டிய அனைத்தையும் பெற்றுக்கொள்வதோடு நின்று விடாமல்
அந்த அன்னையிடம் காணப்பட்ட பல்வேறு நற்குணங்களை நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்றி ஆண்டவருடைய தூதர்களாக, இயேசு கிறிஸ்துவினுடைய அடிமைகளாக, விசுவாசத்தை எடுத்துரைக்கிற நற்செய்தியாளர்களாக வாழ இந்த பலியிலே வரம் கேட்போம். தூய மறை நிகழ்வுகளை தகுந்தவாறு ஒப்புக் கொடுப்பதற்கு தடையாயிருக்கக்கூடிய நம்முடைய குற்றம் குறைகளை ஏற்று மனவருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்களை பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கண்ணியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே மனத்தோருக்கு அமைதி ஆகுக. பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, பக்கம் வீட்டிருப்பவரே எங்கள் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாற்றியிருப்பவனே. ஆமென், 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 ஆமென். கொண்டாடுவோமாக. ஆண்டவரே, புனிதவன்னி மரியா தம் திருமகனை பெற்றெடுத்தது எங்கள் மீட்பின் தொடக்கமாயிருக்க செய்தீரே.
அந்த அன்னையின் பிறப்பு விழாவில் அடியார்களாகிய எங்களுக்கு விண்ணகர் கொடைகளை ஈந்து நாங்கள் அமைதியை வளர செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8 இறை வசனங்கள் 28 முதல் 30 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுளிடம் அன்பு கூர்பவர்களோடு, அதாவது அவரது திட்டத்திற்கு ஏற்ப அழைக்கப்பட்டவர்களோடு, அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும். தம்மால் முன்பே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தம் மகனின் சாயலுக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டும் என கடவுள் முன்குறித்து வைத்தார். அச்சகோதர சகோதரிகள் பலருள் தம் மகன் தலைப்பேரானவராய் இருக்க வேண்டும் என்று இப்படி செய்தார். தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார். தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையோராக்கி இருக்கிறார். தமக்கு ஏற்புடையோர் ஆனோரை தம் ஆட்சியில் பங்கு பெற செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. மனசெல்லாம் ஆண்டவரை போற்றி பாடுதே, என் மாவேந்தர் அவரை எண்ணி ஏற்றி பாடுதே. மனசெல்லாம் ஆண்டவரை போற்றி பாடுதே, என் மாவேந்தர் அவரை எண்ணி ஏற்றி பாடுதே. இந்த ஏழையை நினைந்தார், என் தாய் நிலை கருந்தார், என் தேவன் அவரை நினைந்து நினைந்து நெஞ்சம் மகிழுதே. என் தானியை கருதா, என் தேவன் அவரை நினைந்து நினைந்து நெஞ்சம் மகிழுதே. மனசெல்லாம் மனசெல்லாம் ஆண்டவரை போற்றி பாடுதே, என் மாவேந்தர் அவரை எண்ணி ஏற்றி பாடுதே. கொடுத்தார், அதை சொல்லி சொல்லி சந்ததிகள் என்னை வாழ்த்துமே. சொல்லி சொல்லி மாறாத பேர்கள் கொடுத்தார், அதை சொல்லி சொல்லி சந்ததிகள் என்னை வாழ்த்துமே. ஆண்டவர் அவர் நாமம் தூயதென்பதாம். ஆண்டவர் அவர் நாமம் தூயதென்பதாம்.
அவர் தோல் வலிமை காட்ட ஆண்டவர் அறிந்தார். என் மீட்பர் அவரை பாடுதே கொண்டாடுதே பாடுதே கொண்டாடுதே. மனசெல்லாம் ஆண்டவரை போற்றி பாடுதே. என் மாவேந்தர் அவரை எண்ணி வெற்றி பாடுதே. மனசெல்லாம் ஆண்டவரை போற்றி பாடுதே. என் மாவேந்தர் அவரை எண்ணி ஏற்றி பாடுதே. இந்த ஏழையை நிறைந்தார், என் தாய்நிலை கழிந்தார். என் தேவன் அவரை நினைந்து நினைந்து நெஞ்சம் மகிழுதே. இந்த ஏழை நினைந்தார், என் தாழ்நிலை கலைந்தார். என் தேவன் அவரை நினைந்து நினைந்து நெஞ்சம் மகிழுதே. மனசெல்லாம் ஆண்டவரை போற்றி பாடுதே. என் மாவேந்தர் அவரை எண்ணி போற்றி பாடுதே. புனித கன்னிமரியே, நீர் பேறு பெற்றவர், புகழ் அனைத்திற்கும் ஏற்றவர் நீரே. ஏனெனில் என் இறைவன் இயேசு கிறிஸ்து நீதியின் ஆதவனாய் உம்மிடமிருந்து உதயமானார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 18 முதல் 23 முடிய. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமணம் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருந்த போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றிருப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவி. ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அது ஒரு அழகிய கிராமம். கிராமத்திலே மிக பெரிய தோப்புக்கு மத்தியிலே அன்னை வேளாங்கண்ணிக்கென்று பேராலயம் ஒன்று இருந்தது.
யாரெல்லாம் அந்த பேராலயத்தை அடைய வேண்டுமோ அவர்கள் அனைவரும் கண்டிப்பாக அந்த மிகப்பெரிய தோப்பை கடந்துதான் ஆக வேண்டும். ஆனா பாருங்க, ஒரு சங்கடம் இருந்தது, ஒரு துன்பம் இருந்தது. யாராலையும் இரவுல அந்த தோப்பை கடக்க முடியாது. ஏன்னா கள்வர்கள் அங்கே குடிக்கொண்டிருந்தார்கள், தீயவர்கள் இருந்தார்கள். யாரெல்லாம் இரவு நேரத்திலே அந்த பகுதியை கடக்கிறார்களோ அவர்களிடம் இருக்கிற பணத்தையும் பொருளையும் பிடுங்கி அவர்களை கொள்வது வழக்கம். இவ்வாறாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது இரவு நேரங்களில் யாரும் அந்த அன்னையின் அருள்தலத்தை திருத்தலத்தை நாடி போவதில்லை. இந்த நிலையிலே ஒரு சிறு பயணி குடும்பம் கண்டிப்பாக எப்படியாவது விடிவதற்குள் அன்னையின் வாசலை அடைந்து அங்கே உறங்கி அன்னைக்கு நன்றி புகழ் சாட்ட வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையோடு அங்கே செல்கிறார்கள். அந்த தோப்புக்கு முன்னாடியே இருக்கிற ஊரார் சொல்றாங்க, நீங்க போகவே வேண்டாம், போனீங்கன்னா உங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, உங்க பொருளுக்கும் உத்தரவாதம் இல்லை. இப்படி சொல்வதை கேட்காமல் அங்கே வந்த அந்த திருப்பயணி அந்த குடும்பம், நாங்க கண்டிப்பா அன்னையின் ஆலயத்தை திருத்தலத்தை இந்த இரவையே கடந்து அங்க போய் நாங்க தூங்கணும் என்று விடாப்பிடியாக போறாங்க. போறவங்கள அந்த பாதி தோப்பை கடக்கும் போது கல்வர்கள் சுற்றி வளைத்து அவர்களை பிடித்து அவர்கள்கிட்ட இருக்கிற பொருள் எல்லாம் புடுங்கும் போது அந்த பெரிய கூச்சல், மரியே வாழ்க மரியே வாழ்க என்று பெரிய சத்தம். அந்த சத்தத்தை கேட்ட உடனே அந்த கல்வர்கள், அந்த தீயவர்கள், அந்த திருடர்கள் என்ன பண்றாங்க, பெரிய கூட்டம் ஊராலாம் திறந்து வந்துட்டாங்க, நாம அவ்வளவுதான் போச்சு அப்படின்ட்டு துண்டக்கான துரிய காரணம் ஓடி போயிட்டாங்க. எங்கெந்த சத்தம் வந்ததுன்னு பார்த்தா அந்த தோப்புல அந்த கிளிங்கெல்லாம் மரியே வாழ்க மரியே வாழ்க என்று மாதாவை போற்றியதாம். அவர்கள் அன்று இரவே அற்புத விதமாக அதிசய விதமாக ஆரோக்கிய அன்னையின் வேளாங்கண்ணி தாயின் உதவியால் அங்கே அந்த தோப்பை கடந்து அங்கே அன்னையின் வாசலை அடைந்து அங்கே மகிழ்ச்சியாக தூங்கிட்டு காலையில சாட்சி சொன்னாங்களாம், மாதாவுக்கு நன்றி சொன்னாங்களாம். மரியே வாழ்க மரியே வாழ்க. ஆம் பிரியமானவர்களே, அன்னையை நோக்கி நாம் வரும் பொழுது, அன்னையை நோக்கி மரியே வாழ்க என்று நாம் சொல்லும் பொழுது, அருள் நிறைந்த மரியே என்று நாம் செபிக்கும் பொழுது நம்முடைய விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், நம்முடைய துன்பங்கள், துயரங்கள் அனைத்தும் மறைந்து போகும் என்பது முற்றிலும் உண்மை. இன்றைய நாளில் உங்களுடைய சிந்தனைக்காக அன்னையின் பிறப்பை பத்தி எல்லாத்துக்குமே தெரியும். அதனால அன்னை மரியா விண்ணகத்தின் வாயில் என்ற தலைப்பிலே சிந்திக்க அழைக்கிறேன். எப்படி அன்னை மரியா விண்ணகத்தின் வாயிலாக இருக்க முடியும்? வாசல்லாம் நமக்கு தெரியும். நம்ம வீட்டில் இருக்கிற அம்மாங்கள்லாம் என்ன பண்ணுவீங்க, காலையில எழுந்திரிச்சு வாசல் தெளிச்சு கோலம் போடுவோம். எதுக்கு போடுறோம்? எதுக்கு வாசல் தெளிச்சு கோலம் போடுறீங்க? வீட்டுக்கு முன்னாடி எல்லாம் சுத்தம் பண்றீங்க, காலையில எல்லா நாளும் செய்றீங்க, வாசல் கூட்டி கிளீன் பண்றீங்க. எதுக்கு? எதற்கு நாம் சுத்தம் செய்கிறோம் என்றால், நம்ம கிட்ட இருக்கிற அந்த குப்பையெல்லாம் வெளியே போயிட்டு கடவுள் நம்மை நோக்கி உள்ள வந்து நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும் அப்படின்றது தான் வாசல் தெளிச்சு நம்ம கோலம் போடுறோம். அதே போல நம்ம வீடு கட்டும் போது கிரக பிரதேசத்துக்கு நிலமாலைன்னு ஒண்ணு பெருசா போடுவோம். முன்னாடியே வாசக்காலுக்கு தான் போடுவோம். ஏன் போடணும்? வாசக்காலுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மரபு சொல்லுது, வாசல் இல்லா வீடு வானம் பார்த்த பூமி போன்றது. வாசல் இல்லா வீடு வானம் பார்த்த பூமி போன்றது. வாசல் இல்லா வீட்டில் வாழ்வதை விட வசதி இல்லா வீட்டில் சொர்க்கமாக வாழ்ந்து விடலாம். வசதி இல்லா வீட்டுல சொர்க்கமாக வாழ்ந்து விடலாம், ஆனால் வாசல் இல்லா வீட்டில் வாழ முடியாது. வாசல் நம்முடைய வீட்டுக்கும் சரி, நம்முடைய வாழ்க்கைக்கும் சரி மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. அதே போல எப்படி அன்னை மரியா விண்ணகத்தின் வாயிலாக இருக்க முடியும்? யார் சொன்னது? இதை பைபிள் எங்கேயாவது பார்க்க முடியுமா? அன்னை மரியா விண்ணகத்தின் வாயில் அப்படின்னு அன்னை மரியாவை பத்தியே அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும். அன்னை பேசுற மாதிரி, அன்னையை பத்தி சொல்ற மாதிரி. அப்படி இருக்கும்போது அன்னை மரியா விண்ணகத்தின் வாயில் அப்படின்னு எப்படி நம்மால் சொல்ல முடியும்னு பார்த்தா, நம்முடைய திருத்தந்தை அவர்கள், திருத்தந்தை 5ஆம் சிக்ஸ்டூஸ் அவர்கள் 1587ஆம் ஆண்டு அன்னை மரியா முற்றிலுமாக உண்மையிலும் உண்மையுமாக விண்ணுலகின் வாயில் என்று சொல்லி, இதை மன்றாட்டம் அல்ல விண்ணகத்தின் வாயிலே அப்படின்னு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அன்னை மரியாவுக்கு ஒரு புதிய பெயரை கொடுத்திருக்கிறார்கள். இதற்கு முன்பதாகவே
புனித அம்புரோஸ் அவர்கள் தங்களுடைய மறைவுரையிலே அன்னை மரியாவை அன்றி வேறு யார்தான் விண்ணுலக வாயிலாக இருக்க முடியும், அவர்தான் இயேசுவை உலகுக்கு அளித்தார், அதனால் அன்னை மரியா விண்ணுலகின் வாயில் தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி வரலாறு சொன்னாலுமே திருவிவிலியத்துல எங்கேயாவது சொல்லி இருக்கா அப்படின்னு பார்த்தா திருவிவிலியத்தில் இல்ல. அன்னை மரியா விண்ணுலகின் வாயில் அப்படின்ட்டு இல்ல, இருந்தாலும் ஒரு சில இடத்துல விண்ணுலகின் வாயில் அப்படின்ட்டு இருக்கு. எப்படின்னா தொடக்க நூல் 28ஆம் அதிகாரம் 17வது இறைவாத்துல யாக்கோப்பு பெத்தேல் என்ற இடத்துல தூங்குறாரு. தூங்கும் போது அங்க கனவு வருது. அந்த கனவுல விண்ணகத்துக்கும் மண்ணகத்துக்கும் ஒரு இணைப்பு, ஒரு ஏணி இருக்கு. அதுல நிறைய பேர் ஏறுறாங்க இறங்குறாங்க. அவர் அதிர்ச்சியா எழுந்திருச்சு, இந்த இடம் கடவுளுடைய இடம், இது புனிதமான இடம், இந்த இடம் விண்ணகத்தின் வாயில் என்று அங்கே அறிக்கையிடுகிறார். அதே போல நற்செய்தியில பார்த்தா இயேசு ஆண்டவர் நானே வாயில் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். இப்படி விவிலியத்துல ஒரு சில பகுதியில இருந்தாலும் அன்னை மரியா எப்படி விண்ணகத்தின் வாயிலாக இருக்க முடியும் அப்படின்ட்டு விவிலிய அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். தொடக்க நூல் 3ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆதி பெற்றோர் யார்? அவங்க ஆதாம் ஏவா. அவர்களுக்கு கடவுள் எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் பொழிந்து அவர்களை ஏதேன் தோட்டத்தில் வைக்கிறார். அவங்க அமைதியா மகிழ்ச்சியா எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருந்தாங்களா? இல்ல. சாத்தான் அவர்களுக்குள் குடிகொள்ள சூழ்ச்சியினால், பாம்பின் சூழ்ச்சியினால் அவர்கள் பாவத்தில் விழுகிறார்கள். அப்படி விழுந்த மாத்திரமே கடவுள் என்ன பண்றாரு? ஏதேன் தோட்டத்திலிருந்து விரட்டி வைத்து அங்கே கெருபுகளை வைத்து காவல் வைத்து அந்த ஏதேன் தோட்டத்திற்கு முத்திரையிட்டு சீல் வைத்து இந்த தோட்டத்துக்குள்ள இனிமேல் யாருமே நுழையக்கூடாது அப்படின்ட்டு அங்க காவல் வைக்கிறார். விவிலிய அறிஞர்கள் சொல்வது இதுதான் விண்ணகம். அந்த விண்ணக வாயில் எப்பொழுது நம்முடைய ஆதி பெற்றோர் பாவம் செய்தார்களோ அப்பொழுது பூட்டப்பட்டு விட்டது என்று. ஆனா லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரத்திலே அன்னை மரியா எப்பொழுது அந்த கபிரியேல் வானதூதர் மங்கள வார்த்தை உரைத்த போது அப்படியே ஆகட்டும், ஆம் நான் ஆண்டவரின் அடிமை என்று சொல்லி தம்மையே முழுமையாக கடவுளுடைய திட்டத்திற்கு கையளித்தார்களோ அப்பொழுது அந்த ஏதேன் தோட்டத்தினுடைய கதவானது உடைக்கப்பட்டது, விண்ணகத்தின் வாசலானது திறக்கப்பட்டது, நாம் அனைவரும் விண்ணகத்தின் பிள்ளைகளாக மாற்றப்பட்டு விட்டோம். அதனால் அன்னை மரியா விண்ணகத்தின் வாயிலாக இருக்கிறார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, ஆதி பெற்றோரின் பாவம் நம் அன்னை வழியாக முறியடிக்கப்பட்டது. அன்னை மரியா விண்ணகத்தின் வாயிலாக இருந்து நம்மை விண்ணகம் நோக்கி பயணிக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாக மாற்றிவிட்டார்கள். இப்படி விண்ணகம் நோக்கி பயணிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்றால், அன்னையின் அன்பு பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்றால், அன்னையை பிரதிபலிக்கக்கூடிய அன்பு உள்ளங்களாக இருக்க வேண்டும். எப்படி பிரதிபலிக்க வேண்டும்? அன்னை மாசு மரவற்றவர்கள், பாவமற்றவர்கள், அழுக்கற்றவர்கள். நாமும் அப்பழுக்கற்ற வாழ்வு, தூய வாழ்வு வாழ வேண்டும். நீங்க சொல்லலாம், அதை நீங்க என்ன அப்பழுக்கற்ற வாழ்வுன்னு பாருங்க. நாங்கெல்லாம் அழகா நல்லா புது சாரியை கட்டிட்டு வந்துக்கிறோம், நல்லா குளிச்சுட்டு வந்துக்கிறோம், தேய்ச்சி குளிச்சுட்டு நாங்க நீட்டா வந்துக்கிறோம். எங்ககிட்ட என்ன அழுக்கு இருக்கு? நம்ம உடை சுத்தமா இருக்கலாம், நம்ம உடம்பு சுத்தமா இருக்கலாம், நம்ம வீடு சுத்தமா இருக்கலாம், நம்முடைய உள்ளம் சுத்தமா இருக்கா? நம்முடைய உள்ளம் என்னும் வீடு, அங்கேதான் இறைவன் குடிகொண்டு இருக்கிறார், அந்த இடம் சுத்தமாக இருக்கிறதா? அன்னை பிறக்கும் போதே பாவமற்றவர்களாக கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட அன்பு பிள்ளையாக இருந்தார்கள். அதனால் கடவுளுடைய தாய் என கொண்டாடும் அளவுக்கு பேரினை பெற்றார்கள். நாம் அந்த அளவுக்கு பேரினை பெறவில்லை என்றாலும் விண்ணுலகத்தை நம்முடைய உரிமை சொத்தாக விண்ணுலக வாயில் வழியாக நாம் நுழைய வேண்டும் என்றால் அப்பழுக்கற்ற வாழ்வு வாழ வேண்டும். நம்முடைய உள்ளம் தூயதாக இருக்க வேண்டும். தூயதாக இருக்கா அப்படின்னு சிந்திப்போம் என்றால் அது மிக பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. உறவுகளுக்குள்ளே பெரிய பிளவு, ஏமாற்று வித்தைகள், போட்டி பொறாமைகள், நான் பெருசா நீ பெருசா, நான் பொழைச்சிக்கோனா நீ பொழைச்சிக்குவியா? இப்படி இருந்தால் அப்பழுக்கற்ற வாழ்வு எப்படி இருக்கும்? கண்டிப்பாக இருக்காது. அன்னையின் அன்பு பிள்ளைகளாக விண்ணுலக வாயில் வழியாக நுழைய வேண்டும் என்றால், விண்ணுலக வாசலாக இருக்கிற அன்னையை நாம் பிரதிபலிக்க வேண்டும் என்றால், நாம் அனைவரும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு அன்பு செய்து விட்டு கொடுத்து மன்னித்து ஒற்றுமையோடு வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தோம் என்றால்
அன்னைக்கு நாம் இன்று விழா எடுப்பது உண்மையான அர்த்தமுள்ள விழாவாக இருக்கும். போட்டி பொறாமையோடு நீ இது செய்யறியா, நான் எதுவும் கண்டுக்க மாட்டேன், நீ செய்யறியா, நான் எதுவும் வந்து திரும்பி கூட பார்க்க மாட்டேன், இப்படி வாழ்ந்தோம் என்றால் நம் வாழ்வு பொய்யான வாழ்வாக இருக்கும். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு பொய்யான கிறிஸ்தவ அந்த வெளிவேட கிறிஸ்தவ வாழ்வாக வெள்ளையடிக்கப்பட்ட அந்த கல்லறைக்குரிய அந்த வாழ்வாகவே இருக்கும். நாம் எப்படிப்பட்டவர்களாக வாழ இருக்கிறோம் என்று சிந்தித்து பார்ப்போம். அன்னையை பிரதிபலிக்கிற அன்பு உள்ளங்களாக இருப்போம். அன்னை வழியாக அனைத்து அருளாசிரியும் பெற்று இதோ நாம் எடுக்கிற இந்த விழா அர்த்தமுள்ள விழாவாக நம் அனைவருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய விழாவாக இருக்க அனைவரும் பக்தியோடு தொடர்ந்து ஜெபிப்போம். அன்னை வழியாக இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. அன்பின் இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் தேவையான உடல் உள்ள நலனை பொழிந்து உமது மக்களை அன்பின் பாதையில் வழிநடத்த தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் தெய்வமே இறைவா, நாட்டு தலைவர்கள், சமூக தலைவர்களுக்காக வேண்டுகின்றோம். இவர்கள் தம் மக்களை நீதியின் பாதையில் வழிநடத்த தேவையான ஆற்றலை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மகிழ்ச்சியின் தெய்வமே இறைவா, வேளாங்கண்ணி மாதா திருவிழா திருப்பலியில் பங்கெடுத்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் உம் அன்னை வழியாக அனைத்து அருள்வரங்களையும் நிறைவாக பொழிந்து மகிழ்ச்சியின் பாதையில் வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒற்றுமையின் தெய்வமே இறைவா, எங்கள் குடும்பம் முழுவதும் இன்று போல் என்றும் ஒற்றுமையோடும் சமாதானத்தோடும் விட்டு கொடுத்து பகிர்ந்து வாழ தேவையான அருளாசிரை பொழிய வேண்டும் என்று ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆறுதலின் தெய்வமே இறைவா, அன்னையின் கெபி வளர்ச்சிக்கு பண உதவி, பொருள் உதவி செய்த அனைத்து நல்ல உள்ளங்களையும் ஆசீர்வதிக்கவும், சிறப்பாக அன்னையின் பெயர் தாங்கிய இந்த கெபி குடும்பங்களில் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்கும் தேவையான வரங்களை நிறைவாக பொழிந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அவருடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களை மௌனமாக எடுத்துச் சொல்லுவோம். நேற்றும் என்று என்றும் மாறாத தேவனே, எங்களை எல்லாம் கரம் பிடித்து வழிநடத்தி வருகிற அன்பு தெய்வமே இறைவா, ஆழ்ந்த விசுவாசத்தோடு நம்பிக்கையோடும் கேட்ட அந்த மன்றாட்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக இறங்கி கொடுத்திட உம்மை மன்றாடுகிறோம். எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை. அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். எமது காணிக்கை உமது ஆவியால் புனிதமாக வேண்டும். இதனால் அகிலமே வாழ்வின் பாதையை இன்று காண வேண்டும். எமது காணிக்கை உமது ஆவியால் புனிதமாக வேண்டும். இதனால் அகிலமே வாழ்வின் பாதையை இன்று காண வேண்டும். எங்கள்
புகழ்தர உலகம் உயர்ந்திட எம்மை பலி தந்தோம். அன்புக்கே எம்மை அர்ப்பணித்தோம். அனைத்தும் பகிர்ந்தே வாழ்வோம். அன்புக்கே எம்மை அர்ப்பணித்தோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுடைய மானைப்படி எல்லா உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாம் ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மனிதரான ஒரே திருமகன் எங்களை ஆதரிப்பாராக. கன்னிமரிடமிருந்து பிறந்தவர் தம் தாயின் கன்னிமைக்கு பழுதின்றி அதை புனிதப்படுத்தினார். அவர் எங்கள் பாவங்களை போக்கி எங்கள் காணிக்கை உமக்கு ஏற்றதாயிருக்க செய்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் திருநாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாற்றி கொடுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கனிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதோடு புகழ்கின்றன. தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றன. அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றன. வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறங்கி புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை புரிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையெடுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
எல்லாவற்றையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் ஒப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியங்குரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையோ எங்களால் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பு நிறைவு பெறச் செய்தருளும். ஆண்டவரே, இன்று திருப்பலியில் ஒப்பு கொடுத்து திருப்பலி கருத்துக்கள் கொடுத்து ஜெபிக்கிற அனைத்து குடும்பங்களையும், இந்த திருப்பலியில் பங்கெடுத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற அனைவரையும் நீர் நிறைவாக ஆசீர்வதியும். நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்துக் கொண்ட என்னும் உம் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். உன் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தருளும். மேலும் உயிர்ப்பிலும் இதனோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினும் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழேற்று மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைக்கு எல்லா புகழும் ஆட்சிமையும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவழிப்பனையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை
நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது திருத்தூதருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து நாமத்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். நானே வாயில், நானே வாழ்வு. என் உணவை உண்பவன் என்றுமே வாழ்வான். இதோ உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இறைவனின் செம்மறி. இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவர் தரும் விருதுக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கணிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ்வுறவே, தந்தை தரும் உணவே. அன்பில் கணிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ்வுறவே, தந்தை தரும் உணவே. உனக்காக நான் ஏங்கி தவித்தேன், இனி வாழும் உணவாக அழைத்தேன். உனக்காக நான் ஏங்கி தவித்தேன், இனி வாழும் உணவாக அழைத்தேன். அன்பே கணிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ்வுறவே, தந்தை தரும் உணவே. விருந்தாக வரும் தேவன் உனை காண்கையே, வரும் தாகம் பசியாவும் பரந்தோடுதே. மறந்தாலும் மறவாத உணர்ந்தையே, இருந்தாலும் இறந்தாலும் மனம் தேடுதே. பசியோட பறிவோடு அழைக்கின்றேன் வா, இசையோடு தமிழ் சேரும் சுவை காணவே. உனை தேடி உனை நாடி நிறைவாகுவே, உன்னை உருவாகுவே. அன்பே கணிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ்வுறவே, தந்தை தரும் உணவே.
கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் ரத்தமே என்னை துய்ப்பியும், திருமையா தீர்த்தமே என்னை புதுப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிடும். அருள் நிறை இயேசுவே என்னை தேற்றிடும். ஆரிய காயங்களே என்னை வைத்திடும், பிரிந்திட வண்ணமாய் என்றும் கட்டிடும். உனது சத்துருவிடம் என்றே காத்திடும். மரண வேளைதனில் என்னை கூப்பிடும். பரகதியே வேதம் உம்மை வாழ்த்தவே, வருகவின் அன்போடு என்னை ஏவிடும். திருப்பலி சிறப்பாக நடைபெற அனைத்து ஏற்பாடுகளும் செய்து கொடுத்த நமது பங்கு தந்தை அவர்களுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக நல்லதொரு தொடக்க உரையை ஆற்றிய நமது மண்ணின் மைந்தரும் மூத்த குருவுமாகிய அருட்தந்தை ஹென்றி ஜார்ஜ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பிக்கின்றோம். அடுத்தபடியாக நல்லதொரு பாடல் திருப்பலியை நிறைவேற்றிய நமது பாசத்துக்குரிய தந்தை இறுதிராஜ தந்தை அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு பொன்னாடை அணிவித்து சிறப்பிக்கின்றோம். அடுத்தபடியாக சேலம் மறை மாவட்டத்தை சார்ந்த அருட்தந்தை ஜான் பிரிட்டோ அவர்கள் சிறந்ததொரு மறைவுரை ஆற்றினார்கள். வெளிவேடக்காரராய் இருப்பதை விட உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்ற நல்லதொரு மறைவுரை ஆற்றினார்கள். அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பிக்கின்றோம். நன்றியோடு மன்றாடுவோம். ஆண்டவரே, திருவுணவால் ஊட்டம் பெற்றுள்ள உமது திரு அவையை அக்களிப்பதாக அனைத்துலகின் எதிர்நோக்காகவும் மீட்பின் விடியலாகவும் விளங்கிய புனித கன்னிமரியாவுடைய பிறப்பில் அத்திரு அவையை மகிழ்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் ஆசி பெற தலை வணங்கி மன்றாடுவோம். புனித கன்னிமரியாவின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவுளம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று இறைப்பற்றலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறையன்பிலும் சமாதானத்திலும் அன்னையின் அரவணைப்பிலும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி.
துதித்திடுவோம் இந்நாளும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கியமானாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம் எந்நாளும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கியமானாவே அலைகள் மோதிடும் கடற்கரைதனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. அலைகள் மோதிடும் கடற்கரைதனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. பல வகை கலைகளும் பாரினில் குலங்கிட அனைவருக்கும் துணை புரிந்தாயே. அனைவருக்கும் துணை புரிந்தாயே. ஆரோக்கியமானாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம் எந்நாளும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கியமானாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விண்ணுலகில் வாழும் சகல புனிதர் புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி.